வசந்தம் டிவி. வணக்கம். தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தூவானம் தருகின்ற அம்சங்கள் அனைத்துமே உங்கள் மனதுக்கு பிடித்தமானவையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. வழமை போல் இன்றும் ஒரு சின்ன விடயத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நம்மில் அநேகர் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நினைப்பதோடு சரி, எதையும் செய்ய துணிவதில்லை. ஏனென்றால் அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எத்தனை துன்பம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு சாதித்தே தீருவது என்பதாக இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் ஒட்டகங்களுக்கு ஒப்பிடலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? இந்த பாலைவனங்களிலே ஒட்டகங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒட்டகங்கள் தாங்கள் விரும்பி சாப்பிடும் தாவரம் ஒன்று இருக்கிறதாம். அந்த தாவரத்திலே ஏராளமான முட்கள் நிறைந்திருக்குமாம். ஆனாலும் கூட ஒட்டகம் அந்த தாவரத்தை விரும்பி சாப்பிடுமாம். அப்படி அந்த தாவரத்தை ஒட்டகங்கள் விரும்பி சாப்பிடுகின்ற போது அந்த தாவரத்திலே இருக்கின்ற அந்த எக்கச்சக்கமான ஏராளமான முட்கள் அந்த ஒட்டகங்களின் வாயை கிழித்து, நாக்கை கிழித்து, மேல் தாடை கீழ் தாடை என்று கிழித்து ரத்தம் சொட்டுமாம். அப்படி ரத்தம் சொட்டினாலும் கூட அந்த ஒட்டகங்கள் அந்த தாவரத்தை விரும்பி சாப்பிடுமாம். இப்படியும் பலர் இருக்கிறார்கள். எப்படியேனும் சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பு இருந்தால் நிச்சயமாக எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்வது மொழி நடனம் பார்ப்பதற்கு. அழகு என்று நாங்கள் ஒன்றை எப்படி வரையறுக்கலாம்? இது அழகானது, இது அழகற்றது அல்லது அவலட்சணமானது என்று நிச்சயமாக எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் பார்வைக்கு பார்வை இந்த அழகும் அவலட்சணமும் வேறுபடுகிறது. உங்கள் பார்வைக்கு வெகு அழகாக, வெகு நேர்த்தியாக தோன்றுவது என்னுடைய பார்வைக்கு அல்லது எங்களுடைய பார்வைக்கு அழகற்றதாக தோன்றலாம். எனவே அழகு என்பது எங்களுடைய ரசனையையும் பார்வையையும் பொறுத்துத்தான் அமைகிறது. இப்படித்தான் படைப்புகள். ஆனாலும் கூட ஒரு சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவை நிச்சயமாக ஆளுக்கு ஆள் வேறுபட்ட ரசனையை தர முடியாது. அவை எல்லோருக்கும் பொதுவான ஒரு ரசனையை, ஒரு அழகை, ஒரு ரசிப்பை, ஒரு லயிப்பை ஏற்படுத்திவிடும். அதுதான் கவிதை. அது மொழியின் நடனம்தானே. பார்த்து ரசிப்போம். தொப்பி, காட்சட்டை, சப்பாத்து, இடுப்பில் ஒரு கத்தி, மீசை அனைத்தோடும் பிள்ளைகள் கருப்பைக்குள் இருந்து குதிக்கின்ற ஒரு காலம் வரும். அந்த தொப்பி சப்பாத்து சிசுக்களின் களத்தில் பயிர் பச்சை கூட இப்படியா இருக்காது. எல்லாம் தருணத்தில் ஒத்தோடும். சோளம் மீசையுடன் நிற்காது. மனிதனை சுட்டு புழுப்போல் குவிக்கின்ற துவக்கை ஓலைக்குள் மறைத்து வைத்து ஈனும். வெள்ளை, சிவப்பு, இளநீலம், மஞ்சள் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியினை தருகின்ற பூவரங்கள் கூட சமயத்திற்கொத்தாற்போல் துப்பாக்கி சின்னத்தை அரும்பி அரும்பி வாசலெல்லாம் சும்மா தேவையின்றி சொரியும். குண்டு குலை குலையாய் தென்னைகளில் தொங்கும். இளநீர் எதற்கு? மனித குருதியிலே தாகத்தை தணிக்கின்ற தலைமுறைக்குள் சீவிக்கும். கொய்யா, முள்ளாத்தை, எலுமிச்சை அத்தனையும் நிருறிஞ்சி இப்போது காய்க்கின்ற பச்சைக்காய் இரத்த முறிஞ்சும் அந்நேரம் காய்க்காது. வற்றாழை கொடி நட்டால் அதில் விளையும் நிலக்கண்ணி, வெண்டி, வரைப்பீக்கை, நிலக்கடலை, தக்காளி எல்லா உருப்படியும் சதை கொட்டையில்லாமல். முகர்ந்தால் இறக்கும் நச்சுப் பொருளாக, எடுத்தால் அதிரும் திருக்குண்டு வடிவாக, உண்டாகி பிணமுன்னும் பேயுகத்தை வழிநடத்த. உள்ளியும்
உலுவாவும் சமைத்துண்டு ருசி பார்க்கும் மனிதர் எவர் இருப்பார்? கடுகு பொறித்த வாசம்தான் கிளம்புதற்கும் ஆட்கள் அன்றிருக்கார். இவர்கள் பொக்கணிக் கொடியோடு பிறந்த ஒரு வகை புராதன மனிதர்களாய்ப்போவர். மொழி நடனத்தை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் சின்னஞ்சிறுவர்களாக கல்வி கற்க ஆரம்பிக்கும் போதே கலை இலக்கியம் சார்ந்த அத்தனை விடயங்களும் நமக்கு பரிச்சயமாகி விடுகின்றன. வளரும் போது கல்வி அறிவோடு அந்த கலை இலக்கியம் சார்ந்த அறிவும் கூட நமக்கு புகட்டப்படுகிறது. இந்த புகட்டல் என்பது ஆசிரியர்கள் மூலமாக மட்டுமன்றி மற்ற துறைகளில் இருந்தும், அதாவது திரைத்துறையோ அல்லது நாடகத்துறையோ இவற்றின் மூலமாகவும் கூட நாங்கள் கலை இலக்கியங்களை நமக்குள் உள்வாங்கிக் கொள்கிறோம். இப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவைத்தான், கலை இலக்கியம் சார்ந்த அறிவை பிறகு நாமே பிரதிபலிக்கிறோம். அப்படி நாம் பிரதிபலிப்பதற்கு நமக்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் நம்முடைய விருப்பத்துக்குரிய படைப்பாளிகள், இலக்கியவாதிகளாக இருக்கலாம், கலைஞர்களாக இருக்கலாம். இவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் தேடிச் செல்கிறோம் அவர்களுடைய படைப்புகளை பெறுவதற்காக. அத்தகைய படைப்பாளிகளை நாம் இங்கே அழைத்து வருகிறோம். பட்டறை உங்களுக்கு பயிற்சியை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு. அந்த வகையில் இன்றும் நாம் உங்களை ஒரு படைப்பாளியோடு பட்டறையில் சந்திக்க காத்திருக்கிறோம். வாருங்கள் பட்டறைக்குள். இன்று நாங்கள் எழுத்தாளர் வதிரி சி ரவீந்திரன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். தன்னுடைய அனுபவங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவற்றிலிருந்து நீங்கள் பெறுகின்ற கருத்துக்கள், விடயதானங்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு, படைப்பு சார்ந்த இலக்கியம் சார்ந்த அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு உதவும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவருடனான எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறோம். வணக்கம் ரவீந்திரன் அவர்களே. வணக்கம் நாகபூஷணி. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல, நாங்கள் கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது சிறு வயதிலேயே சிறுவர் பாடலோ அல்லது சிறுவர் நடனமோ என்று கல்வியோடு அவையும் எங்களுடன் இரண்டர கலந்து விடுகின்றன. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டுகின்ற போது அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டுகின்ற போது கல்வியோடு மற்றவற்றில் இருக்க அந்த கலை இலக்கியத்தில் இருக்கின்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாகி விடுகிறது. சில சமயங்களில் பெற்றோர் கூட நாங்கள் அவற்றிலே கவனம் செலுத்துவதால் எங்களுடைய கல்வியில் தகைமையை இழந்து விடுவோமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு நாங்கள் அந்த கலைகளிலும் இலக்கியங்களிலும் கூடுதல் நாட்டத்தை உடையவர்களாக இருப்போம். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய எந்த காலகட்டத்திலே, அதாவது எந்த வயதிலே நீங்கள் இந்த கலைகளிலும் இலக்கியங்களிலும் ஆர்வத்தை கூடுதலாக வெளிப்படுத்தியவராக இருந்தீர்கள்? எனது ஆரம்பம், நான் ஓஎல் வகுப்பு படிக்கும் பொழுது இது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கிரேட் 9 என்று சொல்வார்கள் அந்த காலத்திலே. அதில் இருக்கும் பொழுது எனது இலக்கிய ஆர்வம் கூடிக்கொண்டு வந்தது. அதாவது சிறு வயதில் நான் பல நூல்களை படித்திருக்கின்றேன். அம்புலி மாமா, கண்ணன், இப்படி கல்கண்டு போன்ற புத்தகங்களை எனது மாமனார் எங்களுக்கு வாசிக்க தந்திருக்கின்றார். அதனூடாக எனது வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றேன். நான் படித்த பாடசாலையில் 5ஆம் ஆண்டிலிருந்து நான் அங்கு படிக்க சென்ற பொழுது, தேவரையாளி இந்து கல்லூரி, அங்கே படிக்க சென்ற பொழுது எங்களது கல்லூரி அதிபர் அவர்கள் ஒரு சுற்று வாசிப்பு முறையை அங்கு ஏற்படுத்தியிருந்தார். அவர் தொடர்ந்து பலகாலமாக செய்து வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக எனது வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பிலிருந்து நான் படிக்கும் பொழுது பல புத்தகங்களை நான் சுற்று வாசிப்பினூடாக வாசித்திருக்கிறேன். அதாவது ஒரு வருஷத்தில் நான் குறைஞ்ச 35 புத்தகத்தை எனது பாடசாலை காலங்களில் படித்திருக்கின்றேன். சர்க்கிள் ரீடிங் என்று சொல்வார்கள். இந்த சுற்று வாசிப்பானது ஒருவருக்கும் ஒரு புத்தகம் விலை கொடுத்து வாங்கப்படும். இந்த புத்தகங்களை ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி நாங்கள் வாசித்துக் கொண்டிருப்போம். அல்லாட்டி 2 வாரத்திற்கால் படித்துக் கொண்டு அப்பொழுது எங்கள் அங்கே 40 பிள்ளைகள் இருந்தால் 40 புத்தகத்தை நாங்கள் அங்கு படிக்கின்றோம். அந்த ஆரம்பமும் பிறகு நான் வளர்ந்து வரும் பொழுது அங்கு எனது பாடசாலையில் கற்பித்த கவிஞர் காரசே சுந்தரம் பிள்ளையின் கவிதைகளிலும் ஆகர்ஷிக்கப்பட்டு நான் பலருடைய கவிதைகளை படித்தேன். பாரதியை, பாரதிதாசனை, ரகுநாதனை, இப்படி பலரை நான் படித்தேன். படிக்கும் பொழுது கவிஞர் காரசே சுந்தரம் பிள்ளையின் கவிதையில் ஈர்க்கப்பட்டு நான் நினைக்கிறேன் 68ஆம் ஆண்டிலே
ஈர்க்கப்பட்டு நான் அவருடைய கவியரங்குகளை பார்த்தேன், அவருடைய கவிதைகளை வாசித்தேன். அதன் பின் நானும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு எழுத புறப்பட்டேன். அப்படி எழுத புறப்படும் காலத்தில் எனது கவிதை ஒன்று ஈழநாடு பத்திரிகையில் வந்திருந்தது. காரை சுந்தரம் பிள்ளை அந்த கவிதையை பார்த்து திருத்தி அதை ஈழநாடு பத்திரிகையில் பலதை செய்ய தொடங்குகின்றான் என்ற ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். அந்த கவிதை 71ஆம் ஆண்டு மட்டில், அந்த 70ஆம் ஆண்டு மட்டில் அந்த கவிதை ஈழநாட்டில் வந்திருந்தது. அதன் பின்பு பல கவிதைகள் வந்திருந்தது. எங்கள் எதிர்காலம் என்ற கவிதை, இப்படி பல வந்திருந்தது. அந்த நேரம் எனக்கு நந்தினி சேவியர் அவர்களுடைய தொடர்பும் இருந்தது. இப்படியே எழுதி கொண்டு போகும் பொழுது பாடசாலை கவியரங்கம், தமிழ் இலக்கிய மன்றம், இப்படி பலவற்றின் ஊடாக எனது இலக்கிய வளர்ச்சியை ஆரம்பித்துக் கொண்டேன். இதன் பின் எனது நூல் வாசிப்பு என்னை பலப்படுத்தி கொண்டது. எனது இலக்கிய துறைக்கு பலர் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் எனது எழுதை பார்த்து. மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா, ஞானம் ஆசிரியர், ஜீவநதி ஆசிரியர் பரணிதரன், இப்பொழுது ஜீவநதி வந்து கொண்டு இவர்களெல்லாம் எனது எழுத்துத்துறைக்கு இப்பொழுதும் ஆர்வம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நான் பல இடங்களில் கவியரங்குகளையும் பல பத்திரிகைகளிலும் எழுதி கொண்டிருந்தேன். வீரகேசரி, தினகரன், தினபதி, சிந்தாமணி, இப்படி பல பத்திரிகைகளில் எனது எழுத்தாக்கம் வந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் நான் பலராலும் அறியப்பட்டேன். எனது கவிதைகள் பல மல்லிகையின் ஊடாகவே வெளிப்பட்டது. அந்த காலத்தில் தனியான் அவர்களுடைய எழுத்துக்களை திருத்தி எனக்கு ஊக்கிக் கொண்டிருந்தார். இதே போல பலர் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 1965ஆம் ஆண்டு ஹார்ட்லி கல்லூரியில் பாடசாலை மேகசின், அந்த ஸ்கூல் சோயினிகள் என்று சொல்வார்கள், அதிலே நித்திரையில் வந்தவள் இனி சித்திரைகள் என்ற ஒரு கவிதை இருந்தது. அதைத்தான் நான் படித்த நம் நாட்டு கவிஞருடைய ஒரு கவிதை. அந்த கவிதை என்னை மிகவும் ஆகர்ஷித்தது. அதாவது அந்த கவிதையில் ஓசை நயம் மிக சிறப்பாக இருந்தது. சித்திரவேல் என்ற ஒரு திருகோணமலையைச் சேர்ந்த கவிஞர் எழுதியிருந்தார். அதே நூலில் எனது நண்பன் நவம் என்று அழைக்கப்படும் படைப்பாளி தாயுள்ளம் என்ற ஒரு கதையை எழுதியிருந்தார். இவைகளை பார்த்த பின் நானும் எழுத வேண்டும் என்ற ஆசை எனக்கு அப்பவே ஆர்வமாக இருந்தது. அந்த ஆர்வமே என்னை எழுதுவதற்கும் தூண்டியது என்று நான் நினைக்கின்றேன். பத்திரிகையில் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தியது. இப்போது பாருங்கள், ஒவ்வொருவருடைய சூழலை பொறுத்து, ஒவ்வொருவருடைய சூழல் என்று சொல்லும் போது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலை சூழலாக, அல்லது தான் வாழும் சூழலாக இருக்கலாம். இப்படி இருக்கின்ற சூழல் தான் அவருடைய முதல் படைப்பை தீர்மானிக்கிறது என்று சொல்லலாம். அதாவது சிலருக்கு இந்த எழுச்சி மிக்க படைப்புகளை தர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும், அதுதான் அவர்களுடைய முதல் படைப்பாக இருக்கும். சிலருக்கு காதல் சார்ந்த விடயங்களை தர வேண்டும், காதலிலே ஈடுபாடு, சில பேருக்கு இயற்கையிலே ஈடுபாடு, சில பேருக்கு சமூகம் சார்ந்த, இன்னும் சில பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த தேடல் இருக்கும், விருப்பம் இருக்கும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய முதல் படைப்பு எதை சொல்லியது? எனது படைப்பு சமூகம் சார்ந்தவையாகவே இருந்தது. ஈழநாட்டில் எழுதியது ஒரு சிறுவனை பற்றிய கவிதை, மற்றது நமக்கு வேண்டியதை பற்றி எங்கள் எதிர்காலம் என்ற ஒரு கவிதை. ஆனால் அந்த ரயில் போகிறது என்ற ஒரு கவிதை, அதாவது மக்களுடைய பிரச்சனையை வச்சு நான் எழுதப்பட்ட கவிதையால் நான் மக்களிடம் போய் சேர்ந்தேன். அதாவது இங்கிருந்து வேறு நாட்டுக்கு சென்ற மக்களை வைத்து அந்த ரயில் போகிறது என்ற ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். அந்த கவிதையினூடாக நான் பலராலும் அறியப்பட்டிருந்தேன். 1972ஆம் ஆண்டு அந்த கவிதை மல்லிகையில் வந்தது. அது ஒரு நீளமான கவிதை. அந்த கவிதையினூடாக நான் மக்களிடம் சென்றிருந்தேன். அந்த கவிதையிலே சில வரிகளை உங்களால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? கோட்டை ரயில் நிலையம், குளுமையுள்ள மக்கள் கூட்டம், நாட்டை விட்டேறுதற்கு நாட்புறமும் ஜனநெருக்கம், தலைமன்னார் புகையிரதம் தயங்கி அழுதழுது நிலையத்தில் வந்து நிற்க நேர்ந்திட்ட சோககீதம் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது. அதில் இருந்து அவர்கள் தலைமன்னார் திரையினுக்கு போகிறார்கள். அதில் உள்ள தலைமகனை புதைத்த மண்ணை தடவி முகர்ந்து விட்டு என்று ஒரு வசனம் வருகின்றது. இப்படி இங்கு வாழ்ந்து வெளிநாடு அங்கு இந்தியாவுக்கு புறப்பட்ட மக்களை பற்றி எனது கவிதை சொல்கிறது. 10ஆம் வகுப்பு, அதாவது 9ஆம் என்று சொன்னீர்கள் இல்லையா? 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே உங்களுக்கு இந்த எழுத்துத்துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது. பல கவிதைகளை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். காலம் போக போக இந்த உங்களுடைய எழுத்துத்துறைக்கு உங்களுடைய வீட்டாரின் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? காலம் போக போக நீங்கள் அதை எப்படி வளர்த்து கொண்டீர்கள்? ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது கிராமமான வதிரி, நான் பிறந்தது சாவகச்சேரி, நான் வளர்ந்தது வதிரி. வதிரி தமிழ் மன்றம் என்னை வளர்த்து விட்டதில் அவர்களுக்கும் ஒரு பங்குண்டு. அவர்களூடாக பல கவியரங்குகளையும் பல கலை நிகழ்ச்சிகளில் நான் பங்காற்றி வதிரி தமிழ் மன்றத்தினூடாக வளர்க்கப்பட்டவன். சீனா எஸ்கே ராஜேந்திரா அவர்களது முதன்மையானவர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வீட்டில் நான் கவிதை எழுதுவதை எனது அம்மாவுக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்கவில்லை. அவள் சொல்லுவா, இதெல்லாம் சோறு போட மாட்டுது என்று சொல்லுவா. ஆனால் எனது சின்ன மாமா இருந்தார், நைல்ஸ் ஆசிரியர் அவர்கள் எனக்கு நல்ல ஊக்கத்தை தந்திருந்தார். அவர் எழுதுன்னு சொல்லி என்னை எழுத வைத்தார்.
எனது கவிதைகளை பார்த்து சொல்வார், இப்படி எழுதினா நல்ல ஒன்றெல்லாம் திருத்தி சொல்வார்கள். அந்த வகையில் எனது மாமனாரின் பங்களிப்பு இதில் கூடவே இருந்தது. அடுத்து திருமணமான பின்பு எனது மனைவி பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இந்த எழுத்துத்துறையிலிருந்து சற்று ஒதுங்கி இருந்தேன். அதாவது என்னுடைய வேலைப்பளு, வாழ்க்கையின் போராட்டம், இதற்காக நான் சற்று ஒதுங்கி இருந்தேன். அந்த பொழுது கூட எனது மனைவி கூட என்னை எழுத என்று சொல்லவில்லை. ஆனால் நான் பிள்ளைகள் நன்றாக வந்த பின்பு நான் எழுதத் தொடங்கித்தான் என்னை நான் மேலும் உயர்த்தி கொண்டேன். ஆகவே ஒரு இடைப்பட்ட காலங்களில் நான் மௌனம் சாதித்தேன், ஒரு மௌனியாக இருந்தேன், இருளில் மூழ்கி இருந்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை தான் மனிதனுக்கு முக்கியம். ஆகவே எழுத்து என்பது ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கையின் முக்கிய இடத்தை பார்க்க வேண்டும். ஆகவே நான் அந்த இடத்தில் எனது துணைவியாரை நான் குறை சொல்லவில்லை. எனது வளர்ச்சிக்கு பின் எனக்கு அவர் நல்ல ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சொன்னீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் மௌனியாக இருந்ததாக. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்குள் புதைந்து கிடந்த கவிஞன் அல்லது எழுத்தாளன் உங்களை உந்தி தள்ளவில்லையா? ஏதேனும் எழுது, உள்ளத்தில் கிடக்கின்ற கிடக்கையை அப்படியே வரிகளாக்கி விடு என்கின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டதில்லையா? நிறைய ஏற்பட்டது. நான் அந்த நேரம் எழுதியும் இருந்தேன். ஆனால் நான் அதை வெளிப்படையாக வெளிப்படுத்தவில்லை. நான் அதாவது அரங்குகளிலேயோ அல்லது எங்கும் நான் சென்று பங்கு பெற்றவில்லை. நான் எழுதி கொண்டிருந்தேன் மௌனமாக, இடைவெளி விட்டு எழுதி கொண்டிருந்தேன். அந்த வெளிப்பாடுகள் பல பத்திரிகைகள், சஞ்சிகைகளில் வந்து கொண்டிருந்தன. சில சமயங்களில் நீங்கள் மௌனியாக இருந்திருக்கிறீர்கள். பாடசாலை காலங்களில் கூட உங்களுடைய தாயார் இந்த கவிஞராக நீ படைத்து கொண்டிருந்தாலும் சோறு போட அது என்று உங்களை பேசி இருக்கிறார். ஆனால் இன்று ஒரு கலாபூஷணம் விருதோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாங்கள் கலாபூஷணம் விருது பெற்ற பல படைப்பாளிகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம், அவர்களுக்கு கௌரவம் அளித்திருக்கிறோம். இந்த பட்டறையினூடாக உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக வளர வேண்டும் என்கின்ற இளைய தலைமுறைக்கு நாங்கள் ஒரு உந்து சக்தியை வழங்குகிறோம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் உங்களுடன் நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது உங்களுடைய அனுபவங்கள் உங்கள் மூலமாகவே வெளிப்படுகிறது. நீங்கள் ஒரு படைப்பாளியாக இன்று சிறந்து மிளிர்வதற்கு நீங்கள் என்னென்ன தடைக்கற்களை தாண்டி இருக்கிறீர்கள், என்னென்னவற்றை நீங்கள் சந்திக்க நேர்ந்திருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேர்ந்திருக்கும். அத்தனையையும் தாண்டி ஒரு வெற்றி வீரராக நீங்கள் எல்லோர் மனங்களிலும் நிற்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவங்கள் நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு ஆசானாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் உங்களை போன்ற சிறந்த படைப்பாளிகளை அழைத்து வந்து நேர்காணலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விருது உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் எழுதிய பொழுது கவிஞர் காரசுந்தரம் பிள்ளையின் வழிகாட்டலில் ஈழநாட்டுக்கு எழுதியிருந்தேன், மல்லிகைக்கு எழுதியிருந்தேன். இப்படி எழுதி கொண்டு போகும் பொழுது சில வேளைகளில் நான் அனுப்பும் கவிதைகள் அங்கு பிரசுரமாகாமலும் இருந்திருக்கின்றது. அதையிட்டு நான் தளரவில்லை. நான் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தேன். மல்லிகையில் நான் எழுதிய சில கவிதைகள் வரவும் இல்லை. அதே மாதிரி பின்பு நான் எழுதியவை வந்திருக்கின்றன. ஆகவே ஒரு ஆசிரியர் தன்னுடைய தகமையை பார்த்து அவர் போடுவது, அதில் நான் எந்தவித குறைபாடும் சொல்ல, என்னுடைய எழுத்தில் சில வேளையில் போட முடியாதவையாகவும் இருக்கலாம், அல்லாட்டி தகுதியின்மையாகவும் இருக்கலாம். ஆகவே எங்களுடைய எழுத்தை நான் வளர்த்து கொண்டே வந்தேன். இந்த காலகட்டங்களில் நான் டவுன் மன்றத்தில் இருக்கும் பொழுது கவியரங்குகளை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் எனது கவியரங்கம் பல இடங்களிலும் நன்றாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு பல நல்ல நூல்கள் இருந்தன. அந்த நூல்களை படித்தேன். நான் மட்டும் வளர்ந்தால் போதும் நிலையாமல் என்னோடு வந்த பல படைப்பாளிகளை நான் வளர்த்து கொண்டு வந்தேன். இன்றைய காலகட்டத்தில் ஒருவனை வளர்த்து விடுவதற்கு பலர் விரும்ப மாட்டார்கள். அதாவது படைப்பு இலக்கியத்துக்குள் பல பொறாமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அப்படி ஒரு காலமும் நான் நடந்ததில்லை. எழுதுபவர்களை ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உதாரணமாக நான் எழுதும் பொழுதே என்னோடு எழுதிய பல படைப்பாளிகளுக்கு நான் ஊக்கம் கொடுத்திருக்கின்றேன். உதாரணமாக பூவரசி என்ற புஷ்பராணி ஒருவர் எழுதியிருந்தார், மல்லிகையில் தினகரன் வீரகசியில் எழுதியிருந்தார். அவர் என்னை விட வயதில் மூத்தவர். நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த பூவரசியினுடைய எழுத்துக்களையும் நான் பத்திரிகைகளுக்கு கொடுத்து அவருக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களெல்லாம் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தபடியால் அவர்கள் தொடர்ந்து இந்த எழுத்துத்துறைக்குள் வரவில்லை. ஒரு படைப்பாளியாகவன் தான் மட்டும் வளர்ந்தால் போதாது, மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெனியான், காரசே சுந்தரம் பிள்ளை, நந்தினி சேவியர், ராஜஸ்ரீகாந்தன் போன்ற படைப்பாளிகள் என்னை வளர்த்து விட்டவர்கள் என்ற வரிசையில் நான் அவர்களை என்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி டவுன் மன்றம் என்னை எல்லா விதத்திலும் ஊக்குவித்த ஒரு
எனக்கு களம் தந்த இடம் என்று நான் மறக்காமல் கூறுவதில் இருக்கின்றேன். ஆகவே நாங்கள் பல தடைகளை தாண்டி வந்திருக்கின்றோம். எழுத்து என்பது ஒருவனுக்கும் கொடுக்கப்பட்ட கொடை. அந்த எழுத்து நன்றாகவும் இருக்கும், நன்றாகவும் இருக்காமலும் இருக்கும். ஆகவே அதனை செப்பமுட்டு செய்ய வேண்டிய ஒரு படைப்பாளி. பல போராட்டங்களின் மத்தியில் தான் நாங்கள் எமது எழுத்தை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். எழுத்துக்கு நாங்கள் மிகவும் நிரம்ப படிக்க வேண்டும். வாசிப்பு என்பது மனிதனுக்கு ஒரு முக்கியம் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த போராட்டத்தின் விளைவாக உங்களுக்கு கிடைத்ததுதான் இந்த பெரிய பாராட்டு என்று சொல்ல வேண்டும். அதனையும் நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கவிதை படைப்பதிலே நாட்டம் உள்ளவர்கள் பாடலும் எழுத வேண்டும், பாடலாசிரியராக வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் இருக்கிறார்கள். சிலருக்கு இந்த கவிதைக்கும் பாடலுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு அல்லது எப்படி படைக்கப்பட வேண்டும் என்கின்ற வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. அதனால் அவர்களுடைய கவிதைகளில் அல்லது பாடல்களில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து என்ன சொல்வீர்கள்? உண்மையில் நான் எனது கவிதையை எழுதும் பொழுது நான் சினிமா பாடலை வைத்துத்தான் முந்தைய ஆரம்பத்தில் எனது பாடல்களை எழுதி பழகினேன். ஆனால் காலம் நான் எழுதத் தொடங்கிய பின் மெல்லிசை பாடல்களையும் பல பரீட்சைகள் செய்திருக்கின்றேன். எனது மெல்லிசை பாடல்கள் சில மகேந்திரன் அவருடைய இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பல பாடல்கள் வந்திருக்கு. மே தினத்துக்கென்று பல பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். அது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் இருக்கிறது. பாடல் என்பது ஓசையோடு எழுதப்பட வேண்டும். அந்த ஓசையோடு எழுதப்படுவதுதான் பாடலாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் பாடல்களை பலர் எழுதுகிறார்கள். மெட்டுக்கு பாட்டு எழுதுவது, அந்த டியூனுக்கு பாட்டு எழுதினால் அந்த ஓசைக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதில் சந்தம் என்பது மிக கவனம். எதுகமோனை என்பதை விட ஓசை மிக முக்கியம். அந்த ஓசைக்கு ஏற்ப மாதிரி பாட்டு எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த பாட்டில் கருத்து இருக்க வேண்டும். சில பாடல்கள் இருக்கின்றன. இன்றைய பாடல்கள் நீங்கள் இன்றைய பாடலை பற்றி கேட்டால் சில பாடல்கள் இந்த பாடலுக்கும் அந்த கருத்துக்கும் பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள், அந்த கருத்துக்கள் புரியாமல் இருக்கின்றது. உதாரணமாக ஈழத்தின் பல இளம் கவிஞர்கள் இன்றைய வந்து கொண்டிருக்கின்ற இளங்கவிஞர்கள் அவர்கள் எங்களை விட நன்றாக எழுதுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பெரிய படைப்பாளி என்று நான் என்னை உயர்த்தி வைக்க நான் விரும்பவில்லை. ஆகவே இன்றைய இளம் படைப்பாளிகள் மிகச்சிறந்த பாடல்களை ஆக்குகின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் 40 ஆண்டுகளுக்கு தென்னிந்திய சினிமாவுக்கு ஈழத்து ரத்தினம் பாடல் எழுதியிருந்தார். அதே ஈழத்து ரத்தினம் தான் ஆரம்பத்தில் இலங்கை மெல்லிசை பாடலுக்கு இலங்கை வானொலியில் பாட்டு எழுதியிருந்தார். அந்த ஈழத்து ரத்தினத்துக்கு பிறகு தென்னிந்தியாவில் இன்று பாடலை எழுதியிருப்பவர் என்று சொன்னால் கவிஞர் அஸ்மின் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய பாடல்களில் ஒரு சந்தம், ஓசை, வசனங்கள் எல்லாம் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பாடல்கள் என்பது ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. ஆமாம், நீங்கள் இந்த மெல்லிசை பாடல்களை பற்றி சொன்னீர்கள். நாங்கள் உங்கள் ஊடாக இலங்கை மெல்லிசையின் வரலாற்றை ஓரளவுக்கு, முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு எங்களுடைய புதியவர்களுக்கு, எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். மெல்லிசை பாடல், பாப் இசை, இவற்றுக்கு ஆரம்ப களம் தந்தது இலங்கை வானொலி தான் இல்லையா? இவற்றின் தோற்றம் இலங்கை வானொலியிலே இவை எப்படி தோற்றம் பெற்றன என்று சொல்லுங்கள். இலங்கை வானொலி தான் இவை ரெண்டுக்கும் இடமளித்தது. ஆனால் பொப்பிசை பாடல் என்பது 66, 67களில் ஆரம்பிக்கப்பட்டது. மேடைகளில் பலர் பாடி ஆடத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் மெல்லிசை என்பது 1970ஆம் ஆண்டு இலங்கை வானொலி மெல்லிசை பாடல், ஈழத்து பாடல் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 67, 68களில் சண்முகரட்னம் என்ற சங்கீத மேதையினால் பல பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. இவர் வீரமணி ஐயரால் பாடப்பட்டுள்ளன. இவர்களெல்லாம் கீர்த்தனைகளாக, பக்தி பாடல்களாகவே இருந்தன. ஆனால் காவலூர் ராஜதுரையால் விளம்பரத்துக்கென்று பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின் HMB மொய்தீன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நமது தமிழர்களுக்கென்று தனித்துவமான இசைப்பாடல்கள் வேண்டும் என்று மெல்லிசை பாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 70களில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மெல்லிசை பாடல். இந்த மெல்லிசை பாடலின் பிதாமகனாக பரராஜசிங்கம் என்று அழைக்கப்படும் பரா மக்களால் அறியப்படுகின்றார். அடுத்து முதல் பாடலை எழுதியவர்களாக ஈழத்து ரத்தினம் முதலாவதாகவும், அவரைத் தொடர்ந்து சத்யசீலன், அங்கஜன் கைலாசநாதன் போன்று பலர் தொடர்ந்து வருகின்றார்கள். இன்று அந்த இடம் நீண்டு கொண்டு வருகின்றது. பராவின் பாடல்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தன. அதன் பின் பலர் பாடிக்கொண்டு வருகின்றார்கள். அழகான ஒரு சோடி கண்கள், இப்படி பல பாடல். சிட்டிபாபுவின் இசையில் ஒரு பாடலை கூட பரராசிங்கம் இசையமைத்து இசையில் ஒரு பாடலை செய்திருந்தார். அங்கஜன் கைலாசநாதன் எழுதிய பாடல்கள். இப்படி தொடர்ந்து நாங்கள் அழகான ஒரு சோடி கண்கள் பாடலை எழுதியவர்
பசில் காரியப்பர், பாவலர் பசில் பாவலர் பசில் காரியப்பர். இந்த மெல்லிசை பாடலானது ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மவர்களுக்கு ஒரு இதென்ன இலங்கை பாடலா என்ற ஒரு நையாண்டி இருந்தது. காலகதியில் அந்த பாடல்களுடைய மாற்றங்கள் வந்து பலரும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று அந்த அந்த ஆரம்பத்தில் பல வாத்திய கருவிகள், குறைந்த வாத்திய கருவிகளுடன் பாவிக்கப்பட்ட மெல்லிசை பாடல் இன்று இன்றைய பாடல்கள் என்று சொல்லி இன்றைய பாடல்கள் ஒரு வாத்தியத்தோடு கூடி இசைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துள்ளது. ஆகவே காலங்கள் மாறும் பொழுது மெல்லிசை பாடல் கால வளர்ச்சியில் முன்னேறிக் கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக நீங்கள் ஒரு சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டீர்கள். இந்த மெல்லிசை பாடல்களை படைப்பதிலே முக்கிய பங்களிப்பு செலுத்திய பாடகர்கள் அல்ல, படைப்பாளிகள், கவிஞர், பாடல் ஆசிரியர்களையும் அவர்களுடைய பாடல்கள், அதாவது அந்த காலகட்டத்தில் உச்ச நிலையில் இருந்த பாடல்கள் சிலவற்றையும் நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். அதாவது சில்லையூரானுடைய பாட்டு ஞாயிறென வந்தால் அவள் ஞாயிறென வந்தால் அந்த பாடலும் ஒவ்வொரு மாதங்களையும் கிழமைகளையும் வைத்து சில்லையூரானால் எழுதப்பட்ட பாடல். சில்லையூர் செல்வராஜன் அந்த பாடலையும் பராதான் பாடியிருக்கின்றார். பல பாடல்கள் இருக்கின்றன, எனக்கு தற்சமயம் ஞாபகத்தில் வரவில்லை. இவர் கிருஷ்ணன் பாடிய திருமலையில் ஒரு நாள் திருமணம் நடந்ததுவாம், வானத்து வண்ட தாரகை போல் என் வாழ்வினில் வந்தவளே, அது அந்த பாடல் வந்து இவர் பாடியது, பத்மலிங்கம் பாடியது, சங்கீத பூஷணம் பத்மலிங்கம் பாடிய பாடல். இப்படி அந்த பாடலை எழுதியவர் இலங்கை வானொலியைச் சேர்ந்த ஒரு அறிவிப்பாளர் கனகரட்னம். அவர் இப்படி பல பேர் எழுதியிருக்கிறார். திலகநாயகம் போல் இப்படி பல பேர். குலசீலனானுடைய பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இந்த ஈழத்து மெல்லிசையின் தோற்றத்தில் சொல்லும் பொழுது மெல்லிசைக்கென்று வந்த சங்கீத பூஷணங்களாக முதலில் குலசீலநாதன், பின்பு திலகநாயகம் போல் திரு பத்மலிங்கம் ஆகியோர், இந்த மூவரையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் கர்நாடக சங்கீதத்தை படித்து கர்நாடக சங்கீதத்தில் ஒரு அரமணத்தியாலம் வானொலி கச்சேரி செய்ய முடியாதவர்கள் மெல்லிசை ஊடாக தங்களை பெரிய மெல்லிசை பாடல்களாக காட்டியமையும் உண்டு. அதாவது அவருடைய குரல் வளம் அதுக்கு பொருந்தாமையினால் இவர்கள் எல்லோரும் மெல்லிசை பாட்டிற்குள் வந்து தங்களுடைய திறமையை காட்டினார்கள். அதே வேளையில் அதிகம் சங்கீத அறிவோடு இருந்த கலாவதி, முத்தழகு, இப்படி பல பாடகர்கள், கார்மகன் நந்தா கூடி சங்கீத அறிவுள்ளவர் தான். அவர் ஒரு கார்மகன் நந்தா ஒரு கவிஞர். இப்படி பல பேர் வந்து தங்களுடைய பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். இதில் சில்லையூர் செல்வராஜன், கார்மகம் நந்தா, பசியல் காரியப்பர், முருகையன், இப்படி பல பேருடைய பெயர்களை சொல்ல ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது இந்த மெல்லிசை பாடலுக்கு. நாகபூசணி கூடி எழுதியிருக்கின்றார் பாடல். நாகபூசணி கருப்பையாவுடைய பாடல்களும் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய இளைய தலைமுறை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த பாடலாசிரியர் வரிசையில் நீங்கள் ஆமாம், எங்களுடைய தூவானம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கூட இன்று திரைத்துறையிலே திரைப்பட பாடல்களை தந்திருக்கிறார். இப்படி பலரை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த மெல்லிசை பாடல் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். பொப்பிசை பற்றியும் நீங்கள் கூற வேண்டும். அதாவது நீங்கள் சொன்னீர்கள், பொப்பிசை இந்த மெல்லிசை வருவதற்கு முன்பே பலர் மேடைகளில் பாடி ஆடத் தொடங்கிவிட்டார்கள் என்று. இலங்கை பொப்பிசைக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஆம், அந்த பொப்பிசை என்பது சிங்கள பைலாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பொலி பெஸ்டியனின் சிங்கள பைலாவை பார்த்தவர்கள் தான் பின்பு இலங்கை பொப்பிசைக்குள் வந்த தமிழ் கலைஞர்கள். அதாவது சிங்கள கலைஞர்களுடைய ஆட்டம் பாட்டம் அதில் கவரப்பட்டு இலங்கையில் வந்தவர்கள் இந்த பொப்பிசை கலைஞர்கள், பொப்பிசை பாடர்கள். அதாவது அதில் முக்கியமாக ஏய் மனோகரன் பொப்பிசை சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார். பொப்பிசை பிதாவாக நித்திய கனகரட்னம் சொல்லப்பட்டார். பொப்பிசை திலகமாக ராமச்சந்திரன் அவர்கள் பேசப்பட்டார்கள். இப்படி பல பேர், பல பாடகர்கள் இருந்தார்கள். இந்த மூவரும் மிகவும் சொல்லும் போது இந்த சின்ன மாமியும் சின்ன மகளெங்கே என்ற பாடல் பரவலாக சிங்கள மொழி கலைஞர்களாலும் கூட விரும்பி பாடப்படுகின்ற என்றும் இருக்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலை பற்றி சின்ன மாமி என்ற பாடல் 1962களில் நான் சாவகச்சேரியில் இருந்து எனது கிராமமான வதிரியில் நான் வாழ சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு சாதாரணமாக பாடப்பட்ட பாடல். அந்த பாடல் பாடப்பட்டு முடிந்து பிறகு 67, 68களில் சின்ன மாமியை பாடல் வரும் பொழுது வரைக்கும் பாடலை பாடியவர்
பாடலை எழுதியவர் நித்திகரணம், பாடியவர் நித்திகரணம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். நித்திகான பாடல்கள் எழுதியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் இந்த சின்னமாமியை பற்றி கேட்டபடியாக நான் சொல்கின்றேன். ஆனால் இந்த பாடலை எழுதியது எனது ஊரவரான MS கமலநாதன், மதுரையைச் சேர்ந்த கமலநாதன் என்பது எனக்கு பின்பு 74களில் அறிய முடிந்தது. அப்படி நான் சிந்திக்கும் பொழுது நான் 62 கேட்ட பாடல்கள் சரியாகத்தான் இருந்தது. ஆகவே கமல்நாதனுடன் கதைக்கும் பொழுது கமல்நாதன் சொன்னார், தம்பி இதுதான் நடந்தது என்று சொன்னார். இந்த பாடல் பாலச்சந்திரன் ஊடாக சென்ட் ஜோன்ஸிலிருந்து சென்ட்ரலுக்கு போய் பிக் மேட்ச் அதுகளெல்லாம் பாடப்பட்டு பிறகு பொப்பிசை என்று வந்த பொழுது நித்திகரணத்தின் பெயரை போட்டு விட்டார்கள். நித்திகரணத்தின் பெயரை போட்டு அந்த பாடல் உலகம் பூராக பெயர் பெற்ற பொழுது கமலநாதன் தன் கவலையை எனக்கு தெரிவித்தார். அதனூடாக நான் கமலநாதனுடைய கருத்தை நான் பத்திரிகைகளில் வெளியிட்ட பொழுது கமலநாதன் உலகுக்கு தெரியப்பட்டார். ஆனால் நித்தியகரணம் கூட பிறகு பேட்டிகளில் சொல்லியிருக்கின்றார், அந்த பாடலை தான் எழுதவில்லை, கமலநாதன் தான் எழுதினார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நானும் நித்தியகரணம் நல்ல முறையில் அதை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். ஆகவே இந்த சில பாடல்களை வெளியிடும் பொழுது அது அந்த பெயர்கள் வேறு ஒருவருக்கு சொந்தமாகி போய்விடுகிறது. அதாவது ஆரம்பத்தில் இது செய்தவர்கள் நித்தி என்று போட்டு அந்த நித்தியினுடைய பெயரையே புகழாக்கி விட்டார்கள். ஆனால் இன்று கமலநாதன் தெரியாமல் இருக்கின்றார். ஆனால் கமலநாதன் இலங்கை வானொலியில் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பாடியவர், மெல்லிசை பாடலுக்கும் தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் அவர் பாடவில்லை. கமல்நாதன் இன்று வயது முதிர்ந்து மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த சின்னமாமியை பாடலை எழுதியவர் MS கமல்நாதன் என்பதை உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த பாடல்கள் பொப்பிசை பாடலாகட்டும், மெல்லிசை பாடலாகட்டும், பொப்பிசையை பொறுத்தவரையில் சிறந்த கருத்துக்களை சொல்பவையாக இருந்தன இல்லையா? அதாவது அந்த எழுச்சி என்பதை விட தத்துவத்தை சொல்பவையாக இருந்தன இந்த பொப்பிசை பாடல்கள். மிக எளிமையாக இந்த கள்ளுக்கடை பக்கம் போகாது. இந்தியாவில் கூட புகழ்பெற்று இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் அது பிரச்சாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பாடல். உண்மைதான், பிரச்சார பாடல்களாக கூட அவற்றை நாங்கள் சொல்லலாம். இந்த சுராங்கனி என்ற பாடல் இன்று வரை கூட இந்திய சினிமாவிலே ஏதாவது ஒரு பாடல் வரியிலே வருவதாக கூட, அழகையொருத்தி இளநி விற்கிற கொழும்பு வீதியிலே அந்த பாடல் சுராங்கனி என்றெல்லாம் வருகின்றது. அதாவது சிங்கள பாடல்கள் தமிழ் சினிமாவுக்கு, தென்னிந்திய சினிமாவுக்குள் பூந்ததாகவும் நாங்கள் இதை சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். அந்த புத்தம் புதிய பாடல்களில் கூட இந்த வரிகளை அவர்கள் நுழைத்து விடுகிறார்கள். மனோகரனுக்கு ஈழத்து சிலோன் மனோகரன் என்ற ஒரு பெயர் தான் இருக்கு. ஆகவே அந்த ஈழத்து பொப்பிசையை தென்னிந்தியாவில் பரப்பியவர் மனோகர் என்பது உண்மை. சிலோன் மனோகர் என்று சொன்னால் தான் அவர்களுக்கு மனோகரனை தெரிகிறது. எங்களுக்கு மனோகரன் என்றால் தான் தெரியும். இப்படி பல சிறந்த கலைஞர்கள் எங்களுடைய இந்த வரலாற்றை, கலை இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல சிறந்த கலைஞர்களை, பல சிறந்த படைப்பாளிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனைத்து படைப்பாளிகளையும் நாங்கள் ஓரளவுக்காவது எங்களுடைய இளைய தலைமுறை படைப்பாளிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவாவாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆய்வு கூட செய்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த மெல்லிசை பாடல்களை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கின்றேன். பொப்பிசை என்று வரும்பொழுது ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே, இந்த பாடல்கள் நித்தியத்தில் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இவருடைய பாட்டு, ராமச்சந்திரனுடைய பாடல், தத்தை என உந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசனர், வான நிலவில் அவளை கண்டேன் நான். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும், இந்த ராமச்சந்திரனுடைய பாடல்களை எழுதியவர் அல்வத் சுந்தரன் என்ற ஒரு கவிஞர். சுந்தரலிங்கம் என்ற ஆசிரியர். அவர் ரெட்டியாந்தோட்டையில் உதவி கல்வி பணிப்பாளராக இருந்து இப்போ ஓய்வெடுத்து விட்டார். அவர் அல்வாயைச் சேர்ந்தவர். இப்படி பொப்பிசைக்கும் மெல்லிசைக்கும் பல கவிஞர்களுடைய பங்களிப்பு, பல பாடல்களின் பங்களிப்பு, அருந்ததி ஸ்ரீரங்கநாதன், ஜெகதேவி விக்னேஸ்வரன், என் ரகுநாதன், இப்படி பல பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய மெல்லிசை பாடல்கள் பற்றி? என்னுடைய மெல்லிசை பாடல்கள் சம்புத்த ஜெயந்திக்கு எனது பாடல் தான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஒலிபரப்பியது. அந்த பாடலை பாடிய கலைஞர் நான் நினைக்கின்றேன் ஜெகதேவியாக இருக்க வேண்டும். அந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. நான் கூட அதுக்கு போகவில்லை, ஆனால் அதனுடைய CD என்னிடம் இருக்கிறது. இதே மாதிரி மே தினத்துக்காக எனது பாடல்கள், பிறகு ரகுநாதனும் ஜெகதேவியும் பாடியது பாடல்கள், ஒரு காதல் பாடல், அப்படி எல்லாம் என்னிடம் இருக்கிறது. அந்த பாடலெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இன்று வானொலியை கேட்கக்கூடிய ஒரு, வானொலிகளை கேட்டு மினக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. நாங்கள் இப்பொழுது தொலைக்காட்சிகளில் தான் நாடகங்களிலும் படங்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி,
பாடல் எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் பலருக்கு இருக்கிறது. அவர்கள் நல்ல கவிதைகளை படைத்தாலும் கூட பாடல் எழுதுவது என்று சொல்லுகின்ற போது சில யுக்திகளை அவர்களால் கையாள முடியாமல் அல்லது கையாள தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்ன? பாடல் எழுதும் பொழுது அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுக்கொள்ளவும், நாங்கள் என்ன மாதிரி எழுத போனோம். இப்போ ஒரு பாடலில் என்ன ஒரு வயதானவர் என்று சொல்லி வரும்பொழுது அந்த பாடலுக்கு நாங்கள் வயதான என்று சொல்லி எழுத முடியாது. அந்த பாடலில் எழுதி கொண்டு போய்க்கலாம், அதனுடைய ஓசை உடைந்து விடும். ஆகவே அவனுக்கு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், நரைத்தது நரைமுடி என்று சொல்லி எழுதியிருந்தால் அப்போ அவருக்கு வயது வந்து விட்டது என்று காடு. ஆகவே அந்த சுருக்கமாக சொல்லாக்கங்களை அதுக்கேற்ற மாதிரி ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த பாடல் அஸ்மினுடைய பாடலாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி இந்த பாடல்களை நாங்கள் சுருக்கி எழுதுவதற்கு அதுக்கேற்ற பொருளை நாங்கள் போட்டு எழுதி கொள்ள பழக வேண்டும். பாடல்கள் ஒழுங்காக வர வேண்டும், சந்தத்துடன் வர வேண்டும். பல்லவி, அனுபல்லவி, இப்படி பல இதுகள் இருக்கின்றது. எனக்கு கூட நண்பர் மகேந்திரன் அவர்கள் மெட்டுக்கு பாட்டு எழுத சொல்லியிருந்தார். நான் மிகவும் கஷ்டப்பட்டு எழுதினேன். ஆகவே எங்களுக்கு பாடல் எழுத சொன்னால் எழுத முடியும், மெட்டுக்கு பாடல் எழுதுவது என்பது சுகமான காரியம் அல்ல, மிக மிக கஷ்டமான காரியம். ஏனென்றால் வந்து விழுகின்ற வார்த்தைகள் பாடல்களாகவோ கவிதைகளாகவோ ஆகின்றன. ஆனால் மெட்டை கொடுத்து விடும் போது நாங்கள் அந்த வார்த்தைகளை தேட வேண்டி இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சில வார்த்தைகள் சொற்பிரயோகங்கள் பாடலுக்கு அல்லது கவிதைக்கு அழகு சேர்க்கின்றன. சிலவற்றை நாங்கள் அந்த பேச்சு வழக்காக வருகின்ற சிலவற்றை உபயோகிக்கும் போல அல்லது ஏதோ ஒரு கட்டுரையை வாசிப்பது போன்ற ஒரு உணர்வைத்தான் நமக்கு ஏற்படுத்துகின்றன. எனவே அந்த நயம், அந்த அழகு தங்களுடைய படைப்பிலே வெளிர வேண்டுமாக இருந்தால் அதற்கு பொருத்தமான சொற்பிரயோகங்கள் புகுத்தப்பட வேண்டும். இப்போ பாடல்கள் அதிகமாக பக்தி பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. சிலது ஆடலும் பாடலுமாக வீடியோ காட்சிகளாகவும் வந்துள்ளன. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அருமையாக இருக்கின்றது. நமது கலைஞர்கள், நமது படைப்பாளிகள் எல்லோரும் ஒருமித்து செய்கின்றார். ஆகவே எதை செய்வதென்றாலும் அதுக்கு ஒரு குழு ஒன்று செயல்பட்டு இயங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இப்போது இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுபவர்கள் கூட, எழுத விரும்புபவர்கள் கூட இந்த சினிமா பாடல்களை துணைக்கு வைத்துக்கொண்டு தங்களுடைய சொற்களை வைத்து அப்படி பழகலாம் இல்லையா? ஆமாம், அப்படி பழகலாம். குறிப்பாக ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்ற பாடல், அந்த பாடலை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அழகு நிலவானத்திலே பவனி வரும் வேளையிலே, அந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் அந்த நேரம் இந்த பாட்டு மெட்டுக்கு எழுதப்படவில்லை. பாடலை எழுதிய பின்பு பாடலை இசையமைத்த முத்துசாமி அவர்கள் அந்த டியூனுக்கு தான் இதை போட்டுக்கிறார். அதனுடைய ராகத்தில் தான் இந்த பாடல் வந்திருக்கிறது. இப்படி பல பாடல் இருக்கு. மகேந்திரன் மாஸ்டரோடு நான் கதைக்கும் பொழுது அவர் ஒரு பாடலை எனக்கு காட்டுவார். மாஸ்டர் இந்த பாடல் நான் இப்படித்தான் போட்டேன், நான் இந்த டியூனுக்கு தான் போட்டேன் சொல்லி எனக்கு செய்து காட்டுவார். இப்படி ஒரு மெல்லிசை பாடலோ பெண்ணிசை பாடலோ அதுக்கு ஒரு ராகம் இருக்க வேண்டும். அந்த இசையமைத்தவரோட அந்த கேட்டால் அந்த ராகம் அதுக்கு தெரியும், சரியாக தெரியும். ஆமாம். உங்களுடைய இப்போ தற்போதைய நடவடிக்கை இந்த இலக்கியத்துறையிலே அல்லது படைப்பு துறையிலே என்னவாக இருக்கிறது? நான் அடுத்து இந்த மெல்லிசை பாடல்கள் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று இருக்கிறது. அந்த கட்டுரையை இன்னும் விரிவாக எழுதுவதற்கு கொண்டிருக்கின்றேன். அடுத்து நான் செய்த நேர்காணல்கள், எனது கட்டுரைகள் என்று தனி ஒன்று இருக்கு. இது ரெண்டையும் செய்யலாம் என்று நான் இருக்கின்றேன். மூன்றாவதாக நான் எனது முகநூலில், அதாவது இன்று எல்லாராலும் பேசப்படும் ஃபேஸ்புக்கில் சொல்ல வேண்டியவை என்று நான் இப்போ ஒரு 7-8 எழுதிவிட்டேன். ஒரு 10-15 எல்லாத்தையும் ஒரு நூலாக போடுவதற்கு நான் இருக்கின்றேன் தனித்தனியாக. ஆனால் அதற்கு இறைவனுடைய ஆசியும் எனது பிள்ளைகளுடைய பண அருளும் எனக்கு கிடைத்தால் நான் நிச்சயம் செய்வேன். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ஏற்கனவே கையிருப்பில் இருக்கின்ற இந்த படைப்புகள் வெளி உலகுக்கு சிறந்த பதிப்புகளாக வெளிவர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் பூஷணி. அதே வேளையில் இந்நிகழ்ச்சியை பங்கு பெற்ற எனக்கு தருணம் அளித்த கவிஞர் அஸ்மி அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி கவிஞர் வதிரி சி ரவீந்திரன் அவர்கள். அவர் தன்னுடைய அனுபவங்களை, சிறந்த பல அனுபவங்களை மட்டுமல்ல, ஒரு பாடலாசிரியர் எவ்வாறு உருவாக வேண்டும், ஒரு பாடலை எவ்வாறு நாங்கள் எழுதி பழகலாம், யாத்து பழகலாம் என்பதை கூட உங்களுக்கு சொல்லித்தந்தார். இன்றைய பட்டறையில் நீங்கள் பல நல்ல விடயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பட்டறையிலிருந்து வெளியே வருகிறோம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு.